உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்று குருத்து ஞாயிறு என்கின்ற விழாவை கொண்டாடுகிறோம். கையிலே குருத்தோலை ஏந்தி கொண்டு நாம் ஓசன்னா என்று பாடிக்கொண்டே நாம் பவனியாக சென்று திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விழா. இயேசுக்கும் அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யத்தை அது கொடுத்தது. இஸ்ரேல் மக்கள் அந்த சீயோன் மலைக்கு, அதாவது எருசலேம் நகரத்திற்கு பாஸ்கா விழா கொண்டாட சென்று கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பார்க்கிறார்கள். பார்த்த உடனேயே அவர்களுக்கு ஒரு பூரிப்பு வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு நம்பிக்கை வருகிறது. எனவே அவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவை ஒரு கழுதை குட்டியின் மேல் அமர வைத்து அவர்கள் ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தி கொண்டு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து கத்திக்கொண்டே இயேசுவை கூட்டிச் செல்கிறார்கள். இந்த ஓசன்னா என்கின்ற வார்த்தைக்கு எங்களை விடுவித்தருளும் என்று அர்த்தம். இயேசு உண்மையிலே விடுதலை கொடுத்தாரா என்றால், அவர்கள் எதிர்பார்த்த அந்த சமுதாய விடுதலையை, அரசியல் விடுதலை கொடுக்கவில்லை, ஆன்மீக விடுதலை கொடுத்தார். அதை தன்னுடைய ஆணவத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக கொடுக்கவில்லை, மாறாக அமைதி வழியிலே கொண்டு வந்தார். நிலையான மாற்றங்கள் அமைதியின் வழியில் கிடைக்கும் என்பதற்கு இந்த விழா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.